இப்போதுதான் சொல்கின்றது. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இறைவா, உனக்கு நன்றி. மணிவயிரில் வாழ்ந்தவனே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறேன்? அத 3 முறை காதுல சொல்லுங்க. நான் கல்யாண சுந்தரேஸ்வரன் பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்ன கல்யாண சுந்தரேஸ்வரரா? ஆமா, நான் திருநெல்லூர் கோயில்ல கல்யாண சுந்தரேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பேரன் பிறந்தான்னா உன் பேரை வைக்கிறேன்னு வேண்டிட்டேன். நான் என் குருநாதர் ஞாபகமா அவர் பேரை வைக்கலான்னு இருந்தேன். அதனால என்ன? உங்க அப்பா கல்யாண சுந்தரேஸ்வரர்னு பேர் வைக்க ஆசைப்படுறாரு. அதுல இருந்து கல்யாணத்தை எடுத்துப்போம். நீ உன் குருநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட பேரை வைக்க ஆசைப்படுற. அதுல இருந்து சுந்தரத்தை எடுத்துப்போம். ரெண்டையும் சேர்த்து என் பேரனுக்கு கல்யாண சுந்தரம்னு பேர் வைப்போம். கல்யாண சுந்தரம் நல்ல பெயர். அப்படியே ஆகட்டும். கல்யாண சுந்தரம், கல்யாண சுந்தரம், கல்யாண சுந்தரம். திருவள்ளுவரை பின்பற்றித்தான் திருத்தக்கத்தேவர் இக்காப்பியத்தை படைத்திருக்கிறார். ஆஹா, என்ன ஒரு இலக்கிய அறிவு! இந்நூலின் உரையாசிரியர் நச்சினார் கினியர் எழுதிய என்றார் பிறரும் என்ற 2 வார்த்தைகள் இந்த நிலத்தினும் பெரிதாகவும் வானிலும் உயர்ந்ததாகவும் கடல் நீரினும் ஆழமானதாகவும் எனக்கு தோன்றுகின்றன. என்ன இந்த சிறு வயதில் இப்படி ஒரு ஆழமான தமிழ் அறிவா? இந்த நூலை பிரசுரம் செய்ய உதவிகளுக்கு எனது நன்றி. அவர்களது பெயர் பட்டியலாவது: திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள், சேலம் முன்சீப் ராமசாமி முதலியார் அவர்கள், சந்திரநாத செட்டியார் அவர்கள், சந்திரநாத செட்டியாரின் தமக்கையார் அவர்கள். இதில் எனது பெயர் இல்லையே, ஏன்? தங்களது சீவக சிந்தாமணி பதிப்பை பார்த்து சேலம் ராமசாமி முதலியார் மிகவும் பாராட்டியதாக கேள்விப்பட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் சைவராக இருந்தும் சமண மத நூலை அச்சிட்டிருப்பதால் சமய சார்பற்றவர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். தங்களால் இந்த கல்லூரிக்கே பெருமை. அப்படி ஒரு பெருமை உண்டென்றால் அந்த பெருமையெல்லாம் என்னை இந்த கல்லூரியில் வேலைக்கு சேர்த்த தியாகராஜ செட்டியார் அவர்களே சாரும். தங்கள் திறமையை பாராட்டினோம், இப்போது தங்கள் பண்பையும் பாராட்டுகிறோம். சாமிநாதரே, சீவக சிந்தாமணி பதிப்பில் எனது பெயரை எழுதவில்லை என்று வருந்தினேன். இப்போதுதான் புரிந்து கொண்டேன், உமது இதயத்தில் எனது பெயரை எழுதி வைத்திருக்கிறீர் என்று. உயர்ந்து விட்டீர் சாமிநாதரே, உயர்ந்து விட்டீர். போயிட்டு வரமா? ஷாமா, எங்க கிளம்பிட்டு பெட்டியோட? திருநெல்வேலிக்கு போறேன்ப்பா. என்ன வேலையா? எத்தனை நாளா வர்றதுக்கு? 10 நாள் ஆகும்பா. ஆவணியா விட்ட வருதேப்பா. அதனால நீ பூநூல் மாத்திக்க வேண்டாமா? நம்ம சம்பிரதாயமாச்சே. சம்பிரதாய நூலை பார்த்தா சங்க நூலை யாருப்பா பாக்குறது? காலேஜில 10 நாள் விடுமுறை கிடைச்சிருக்கு. இப்ப போய் அந்த திருநெல்வேலி சீமையில எப்படியாவது 10 பாட்டை தேடி கண்டுபிடிக்கணும்ப்பா. எனக்கு உத்தரவு கொடுங்க. திருநெல்வேலி சீமை ஸ்ரீவைகுண்டத்துல சுப்ராய மூலையார் சந்திச்சா எப்படியாவது 10 பாட்டு நூல் கிடைக்கும். நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி சரி, போயிட்டு வரேம்மா.
பத்திரமாப்பா. ஐயா, தாங்கள் தானே ஸ்ரீவைகுண்டம் சுப்பராய மொழியார்? ஆமாம், தாங்கள்? நான் சீவக சிந்தாமணி பதிப்பித்த உவே சாமிநாத ஐயர். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் பதிப்பித்த சீவக சிந்தாமணி நூலை படித்தேன். ஏட்டில் இருந்த நூலை அச்சில் பார்த்ததும் அப்படியே உள்ளமெல்லாம் நெகிழ்ந்தது. தாங்கள் அரும்பெரும் சாதனை படைத்திருக்கிறீர்கள். தங்கள் பாராட்டிற்கு மிக்க மகிழ்ச்சி. சீவக சிந்தாமணியை போலவே 10 பாட்டையும் பதிப்பிக்கலாம் என்று வந்தேன். 10 பாட்டு? ஒருவேளை தீராத வினை தீர்த்த திருமேனி கவிராயர் பரம்பரையில் வந்த லட்சுமண கவிராயர்